வணக்கம் விவசாயிகளே. இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம நெல் வயலாக இருக்கட்டும், வயலாக இருக்கட்டும், கனமழையால் பார்த்திங்கன்னா வயலில் இருக்க சத்துக்கள் அடித்து செல்லப்படும். இந்த சத்துகள் அடித்து செல்லப்படுவதால் பயிர்களுக்கு என்னென்ன கெடுதல்கள் ஏற்படும், அப்படி அடித்துப்படும் சத்துக்களால் நம் பயிர்களை திரும்பவும் மீட்டெடுப்பது எப்படி, என்னென்ன சத்துகள் நம்ம வயல்லேருந்து அடித்து செல்லப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக சேரும். அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவும் தான் இந்த சேனல் வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது. அதேமாரி சில சப்ஸ்கிரைபரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஓரளவுக்கு நான் சரியான ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவும் தான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு நான் போகிறதுக்காகவும் எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெல் வயலாக இருக்கட்டும், மற்ற வயலாக இருக்கட்டும், உரங்களை நம்ம அடி உரங்களாக மண்ணில் நம்ம இடுவோம். இந்த உரங்கள் உடனே பயிருக்கு எடுத்துக்கணுன்னா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த மணி சத்தெல்லாம் உடனே மண்ணில் கரைஞ்சி பயிர்களுக்கு கிடைக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயிர்களுக்கு நாளாக தான் பயிர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்குற உரங்களை எல்லாமே பயிர்கள் எடுத்துக்குதான்னா இல்லை, பாதி மண்ணில் தான் இருக்கும். அப்போ மழை வெள்ளம் வரும்போது நம்ம பயிர்களில் அடித்து மூழ்கி எல்லாத்தையும் இழுத்து செல்லப்படும். இப்படி மழை வெள்ளத்தில் நம்ம பயிர்களில் வயலில் இருக்க தண்ணீர் சுத்தமாக வடிகட்டிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்துக்கள், ஜிங்க்கு, அதேமாரி பார்த்திங்கன்னா ஜிப்சம், இந்த மாதிரி சத்துக்கள்லாம் பயிர்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி நம்ம மழை வெள்ளத்தில் மூழ்கி பயிரில் இருக்க சத்துக்கள் குறையிறதுனால பயிர்கள் மஞ்சள் தன்மையாக இருக்கும். பச்சை தன்மையை விட்டு மஞ்சள் தன்மையாக மாறி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும் பயிர்கள் ஒரு விளவெழுத்த மாதிரி இருக்கும். ஒரு சத்தான இதாக இருக்காது. இப்போ மழைக்காலங்களாக இருக்குது அப்படின்ற போது பயிர்களுக்கு நம்ம அடி உரமாக மருந்துகளை வாரி கொட்டுறது வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் அதிகப்படியான செலவு பண்ணி மழை நேரங்களில் நீங்கள் போட்டிங்கன்னா அடித்து செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை வழி ஊட்டமாக கொடுக்கறதுனால நம்ம பயிர்களுக்கு உண்டான சத்துக்களை சரிவிகித அளவு கொடுக்கறதும், இந்த மாதிரி தண்ணீரில் அடித்து போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. இந்த இலைவழி ஊட்டங்கள் உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா விலை மிக மிக கம்மி. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் நானோ யூரியா, நானோ டிஏபி, அதேமாரி 13-0-45, இந்தமாரி உரங்கள்லாம் மார்க்கெட்டில் நிறையா வந்துடுச்சு. அதுமாரி ஜிங்க்கு, அந்தமாரி நுண்ணூட்ட சத்துகள், இந்த மாதிரி கலவைகள்லாம் டானிக்கு வடியில் ஸ்ப்ரே பண்ணுற இலைவழி ஊட்டமாக கொடுக்குற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி மழை காலங்களில் நம்ம தேவைப்படும் சத்துக்களை இலை வழியாக கொடுக்கறதுனால நம்ம பயிர்களுக்கு சத்துக்கள் அடித்து போகாமல் இருக்கிறதுக்கும் மண்ணில் தண்ணியில் அடித்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம மழைக்காலங்களில் தண்ணியை வடிகட்டி தான் ஆகணும். தண்ணியை கட்டியே வச்சுருக்க முடியாது. அப்போ சத்துக்களை நம்ம இலை வழியாக கொடுக்கறதுனா ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, நம்ம வெள்ளத்தெல்லாம் முழுவடிச்சு திரும்பி அந்த பயிர்களுக்கு என்ன சத்து உடனடியாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாஷ் தேவைப்படும், தழைச்சத்து யூரியா தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட். இதெல்லாம் நீங்கள் உடனே பயிர்களுக்கு கொடுக்கறதுனால பயிர்களை இழந்த சத்துக்களை உடனே திரும்ப அந்த பயிர்களுக்கு கிடைக்கப்பெறும். சரி விவசாயிகளே, நான் அடுத்த வீடியோவில் சம்பாவுக்கு ஏற்ற நெல் ரகம் என்ன அப்படின்றத பற்றி நான் போட போகிறேன். உங்களுக்கு யாராருக்கு சம்பாவுக்கு ஏற்ற நெல் ரகத்தை போடணும் அப்படின்னு விரும்புகிற விவசாயிகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில்
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிகளே. ஏன்னா நீங்கள் அதிகப்படியாக விவசாயிகள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து சம்பாவுக்கு என்ன நெல் ரகம் ஏற்றது, அதிக லாபம் பெற என்ன நெல் ரகம் பயிரிடணும் அப்படின்றத நான் போட போகிறேன். சரி விவசாயிகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே.